नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु के कोयम्बटूर नॉर्थ डिस्ट्रिक्ट के भाजपा प्रेसिडेंट का एक ऑडियो वायरल, जिसमें एक एग्जीक्यूटिव कह रहा है कि उसने पैसे संभाले, सोशल मीडिया पर वायरल हो रहा है। भाजपा ने तमिलनाडु में हर 3 ब्रांच के लिए शक्ति केंद्र इंचार्ज बनाए हैं। यह घोषणा की गई थी कि राज्य लीडरशिप की तरफ से उन्हें हर एक को 5,000 रुपये इंसेंटिव के तौर पर दिए जाएंगे। इसके मुताबिक कोयम्बटूर नॉर्थ डिस्ट्रिक्ट के सुलूर, अविनाशी और मेट्टुपालम चुनाव क्षेत्रों में 300 से ज्यादा इंचार्जों के लिए पैसे डिस्ट्रिक्ट प्रेसिडेंट मारीमुथु को दिए गए। हालांकि अविनाशी चुनाव क्षेत्र में यह पैसा बांटते समय इंचार्जों के बीच शिकायतें आई हैं कि उन्होंने एक व्यक्ति से 2,500 रुपये रोक लिए और बाकी 2,500 रुपये ही दिए, लेकिन यह कहते हुए साइन ले लिए कि उन्हें 5,000 रुपये मिले हैं। इस बीच सुलूर चुनाव क्षेत्र के पट्टनमपुथुर से संतोष नाम के एक शक्ति केंद्र इंचार्ज द्वारा जारी एक ऑडियो ने तमिलनाडु भाजपा में हलचल मचा दी है। ऑडियो में जिला अध्यक्ष मारीमुथु पर 5,000 रुपये की जगह सिर्फ 3,000 रुपये देकर बड़ी डील करने का आरोप है। यह मामला अब राज्य नेतृत्व के सामने उठाया गया है। इस ऑडियो की इंडिया न्यूज 28 पुष्टि नहीं करता है। इस समय सोशल मीडिया पर वायरल हो रही है। स्टेट क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பட்டணம்புதூர் பாரதிய ஜனதா கட்சியின் சக்தி கேந்திர பொறுப்பாளர் சந்தோஷ் பேசுகிறேன். நாம் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் மிகவும் கடினமாக உழைத்து வருகிறோம். கடந்த ஒரு வருட காலமாக நான் சக்தி கேந்திர பொறுப்பாளராக பொறுப்பேற்றது முதல் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை கிளை தலைவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்பட்டு வருகிறேன். ஆனால் இப்பொழுது தேர்தல் வந்தவுடன் தெருமுனை பிரச்சாரம், அதேபோல் அந்தந்த பகுதிகளிலே ஆர்ப்பாட்டம், பொதுமக்களின் அடிப்படை தேவைக்கான ஆர்ப்பாட்டம் போன்ற நடத்துவது குறித்து தலைமை அறிவித்ததன் பேரில் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சக்தி கேந்திர தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சக்தி கேந்திரத்திற்கு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றதிலே ஒரு சக்தி கேந்திரத்துக்கு ரூபாய் 5,000 கொடுக்குமாறு தகவல் வந்தது. ஆனால் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. சூலூர் தெற்கு மண்டல் பொறுப்பாளர் திருமதி சுபாஷினி செந்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு சக்தி கேந்திரமும் 2,000 கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட சூலூர் தெற்கு மண்டலிலே 18 முதல் 19 சக்தி கேந்திரம் இருக்கிறோம். ஒரு சக்தி கேந்திரத்துக்கு 2,000 கொடுங்கள். மிச்சம் மீதம் உள்ள 5,000-ல் 3,000 மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மாதப்பூர் மயில்சாமி அண்ணன் அவர்களும் மண்டல தலைவர் அவர்களும் தகவல் தெரிவித்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இதை நாங்கள் பணத்திற்காக வேலை செய்யவில்லை. கிட்டத்தட்ட பட்டணம்புதூர் பகுதியில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறோம். அது ஃப்ளக்ஸ் அடிப்பது முதல் எத்தனையோ செலவுகள் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த 2,000 பிடித்து கொண்டுதான் கொடுப்போம் என்ற செய்தி வந்தவுடன் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை தயவு செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் 5,000 கொடுத்திருக்கிறோம் என்று சூலூர் தெற்கு மண்டல் சக்தி கேந்திர பொறுப்பாளர்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு வருகின்றனர். நாங்கள் பட்டணம்புதூர் கிளையின் சார்பாக 5,000 கொடுத்தால் மட்டுமே வாங்குவோம். காரணம் என்னவென்றால், கட்சியினுடைய கிளை தலைவர்கள், BLA 2 பொறுப்பாளர்கள், மூத்த நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து பணம் கொடுத்தால் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும். ஆகவே 2,000 பிடிக்காமல் 5,000 ரூபாய் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை முன்னின்று யார் செய்கிறார்கள், இதற்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். மண்டல தலைவர் திருமதி சுபாஷினி அவர்களுக்கு இதற்காக நாங்கள் 2,000 கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. இதேபோல் பணத்திற்காக நாங்கள் வேலை செய்யவில்லை. ஆனால் தலைமை கொடுத்த பணத்தை தாருங்கள் என்கிறோம் என்றுதான் கேட்கிறோம். என்னமோ, ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் அதன் சின்னத்திற்காகவும் பாரத பிரதமர் அவர்களுக்காகவும் இதேபோல் ஓய்வறியாமல் உழைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி, வணக்கம். சக்தி கேந்திர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.